The last lesson, CBSE 12th Standard English Prose Flamingo in Tamil. The last lesson presented by R. Ravi Krishnan. தி லாஸ்ட் லெசன் கடைசி பாடம் ஆசிரியர் பற்றி. அல்போன்ஸ் டாவ்டாட் ஒரு பிரெஞ்சு நாவலாசிரியர் மற்றும் சிறுகதை எழுத்தாளர் ஆவார். கடைசி பாடம் என்ற இந்த கதை பிஸ்மார்க் தலைமையிலான பிரான்கோ புருஷியன் பிரஷ்யாவிடம் பிரான்ஸ் தோற்கடிக்கப்பட்ட பிராங்கோ புருஷியன் போரின் 1870-1871 பிரஷ்யாவிடம் பிரான்ஸ் தோற்கடிக்கப்பட்ட பிராங்கோ பிரஷ்ய போரின் நாட்களில் அமைக்கப்பட்டுள்ளது. அப்போது பிரஷ்யா என்பது ஜெர்மனி, போலந்து மற்றும் ஆஸ்திரியாவின் சில பகுதிகளை உள்ளடக்கியிருந்தது. இந்த கதையில் பிரான்சின் அல்சாஸ் மற்றும் லொரைன் மாவட்டங்களில் பிரஷ்யாவின் கைகளுக்கு சென்றுவிட்டன. இது பள்ளி வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கத்தை அறிய இந்த கதையை படியுங்கள். உரையில் உள்ள இந்த சொற்றொடர்கள் கவனிங்கள். சூழலிலிருந்து அவற்றின் பொருட்களை ஊகித்தறியுங்கள். பெரும் அச்சத்தில் எண்ணப்பட்டது. விளிம்புகளில் கட்டை விரல் ஒற்றுமையாக ஒரு பெரிய சலசலப்பு. நம்மை நாமே நிந்தித்துக் கொள்கிறோம். அன்று காலை நான் பள்ளிக்கு மிகவும் தாமதமாக புறப்பட்டேன். திட்டு வாங்கி விடுவோமோ என்ற பெரும் அச்சம் எனக்கு இருந்தது. குறிப்பாக திரு ஹேமல் எங்களிடம் வினையெச்சங்களைப் பற்றி கேள்வி கேட்பதாக சொல்லியிருந்தார். பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் பார்ட்டிசிபிள். எனக்கு அவற்றைப் பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாததாலும் அந்த அச்சம் அதிகமாக இருந்தது. ஒரு கணம் வீட்டை விட்டு ஓடிப்போய் நாள் முழுவதும் வெளியில் இருந்து விடலாமா என்று தோன்றியது. அவ்வளவு இதமாகவும் பிரகாசமாகவும் இருந்த காட்டின் ஓரத்தில் பறவைகள் கீச்சிட்டுக் கொண்டிருந்தன. மர அறுக்கும் ஆலைக்கு பின்னால் திறந்த வெளியில் பிரஷ்ய வீரர்கள் பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். வினையெச்சங்களுக்கான விதிகளை விட இவையெல்லாம் மிகவும் ஆசை தூண்டுதலாக இருந்தன. ஆனாலும் அந்த ஆசையை எதிர்க்கும் சக்தி எனக்கு இருந்தது. நான் அவசரமாக பள்ளிக்கு கிளம்பினேன். நான் நகரமன்றத்தை கடந்து சென்றபோது அறிவிப்பு பலகையில் முன் ஒரு கூட்டம் இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக நான் இழந்த பொருள்கள், கட்டாய இராணுவ சேவை, கெட்ட செய்திகள் என அனைத்தும் அங்கிருந்துதான் வந்து கொண்டிருந்தன. தளபதியின் உத்தரவுகளை நினைத்து நான் நிற்காமல் இப்போது என்னவாக இருக்கும் என எண்ணிக்கொண்டேன். பிறகு நான் என்னால் முடிந்த அளவு வேகமாக விரைந்து கொண்டிருந்த போது அங்கே தன் சீடனுடன் செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்த கொல்லன் வாட்சர் என்னை பின்னால் இருந்து கூப்பிட்டார். இவ்வளவு வேகமாக போகாத தம்பி, நீ பள்ளிக்கு சரியான நேரத்திற்குள் சென்று விடுவாய். அவன் என்னை கேலி செய்கின்றான் என்று நினைத்து மூச்சிறைக்க ஹேமலின் சிறிய தோட்டத்தை அடைந்தேன். ஒரு வழக்கமாக பள்ளி தொடங்கும்போது தெருவில் கூட கேட்கக்கூடிய ஒரு பெரும் பரபரப்பு இருக்கும். மேசைகளை திறப்பதும் மூடுவதும் நன்றாக புரிந்து கொள்வதற்காக காதுகளை பொத்திக்கொண்டு அனைவரும் ஒரு குரலில் உரக்க பாடங்களை திரும்ப திரும்ப சொல்வது ஆசிரியரின் பெரிய அளவுகோல் மேசையில் தட்டும் சத்தம் கேட்கும். ஆனால் இப்போது எல்லாம் அவ்வளவு அமைதியாக இருந்தது. யாரும் பார்க்காமல் என் மேசைக்கு சென்று விடலாம் என்று அந்த அமளியை நான் நம்பியிருந்தேன். ஆனால் வழக்கம் போல் அன்று எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலை போல அமைதியாக இருக்க வேண்டியிருந்தது. ஜன்னல் வழியே பார்த்தபோது என் வகுப்பு தோழர்கள் ஏற்கனவே அவரவர்கள் இடங்களில் அமர்ந்திருந்தனர். திரு ஹேமல் தன் பயங்கரமான இரும்பு அளவுகோலை கைக்கு அடியில் வைத்துக்கொண்டு மேலும் கீழுமாக நடந்து கொண்டிருந்தார். எல்லோருக்கும் முன்பாக நான் கதவை திறந்து உள்ளே செல்ல வேண்டியிருந்தது. நான் எப்படி வெட்கப்பட்டேன், எவ்வளவு பயந்தேன் என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. ஹாமெல் என்னை பார்த்து மிகவும் அன்பாக, சின்ன பிரான்ஸ், சீக்கிரம் உன் இடத்திற்கு செல். நீ இல்லாமல் நாங்கள் எங்கள் வேலையை தொடங்கியிருந்தோம் என்றார். நான் பெஞ்சை தாண்டி குதித்து என் மேசையில் அமர்ந்தேன். அப்போதுதான் என் பயம் சற்று தெளிந்த பிறகு எங்கள் ஆசிரியர் தனது அழகான பச்சை நிற கோட்டையும் மடிப்புக்குள்ளே அவரது
சட்டையும் எப்போதும் அணியாத அந்த சிறிய கருப்பு பட்டு தொப்பியும் அனைத்தும் எம்ப்ராய்டரி செய்யப்பட்டிருந்தன. தேர்வு மற்றும் பரிசளிப்பு நாட்களைத் தவிர மற்ற நாட்களில் நான் அவற்றை அணிந்திருந்தேன். அது மட்டுமன்றி அந்த பள்ளி முழுவதும் மிகவும் விசித்திரமாகவும் கம்பீரமாகவும் தோன்றியது. ஆனால் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்னவென்றால், எப்போதும் காலியாக இருக்கும் பின் இருக்கையில் கிராம மக்கள் எங்களைப் போலவே அமைதியாக அமர்ந்தது பார்த்ததுதான். முக்கோண தொப்பி அணிந்திருந்த வயதான ஹவுசர், முன்னாள் மேயர், முன்னாள் தபால் அதிகாரி மற்றும் இன்னும் பலரும் இருந்தனர். எல்லோரும் சோகமாக காணப்பட்டனர். ஹவுசர் ஓரங்களில் விரல்களால் கிழிக்கப்பட்ட ஒரு பழைய பாடநூலை கொண்டு வந்திருந்தான். அதை நான் மடியில் வைத்து திறந்து பிடித்திருந்தான். அவனது பெரிய மூக்கு கண்ணாடிகள் பக்கங்களின் குறுக்கே கிடந்தன. நான் இதையெல்லாம் பற்றி யோசித்துக் கொண்டிருந்த பொழுது ஹெம்ஹாமல் தனது நாட்காலியில் ஏறி என்னிடம் பேசி அதே கம்பீரமான மற்றும் மென்மையான குரலில், என் குழந்தைகளே, நான் உங்களுக்கு கற்பிக்கப் போகும் கடைசி பாடம் இதுதான். அல்சாஸ் மற்றும் லொரைன் பள்ளிகளில் ஜெர்மன் மொழி மட்டுமே கற்பிக்க வேண்டும் என்று பெர்லினிலிருந்து உத்தரவு வந்துள்ளது. புதிய ஆசிரியர் நாளை வருகிறார். இது உங்களுக்கு கடைசி பிரெஞ்சு பாடம். நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். இந்த வார்த்தைகள் எனக்கு எவ்வளவு இடிமுழக்கமாக இருந்தன. ஐயோ, அந்த பாவிகள்! அதை அவர்கள் நகரமன்றத்தில் கட்டியிருந்தார்கள். என் கடைசி பிரெஞ்சு பாடம். அட, எனக்கு எழுதவே ரொம்ப தெரியாது. இனிமேல் நான் எதையும் கற்க மாட்டேன். அப்படியானால் நான் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமே. ஐயோ, என் பாடங்களை கற்காததற்காகவும், பறவை முட்டைகளை தேடியதற்காகவும் அல்லது சார் நதியில் சறுக்கி விளையாடியதற்காகவும் நான் எவ்வளவு வருந்தினேன். கொஞ்ச காலத்திற்கு முன்பு பெரும் தொந்தரவாகவும் சுமக்க மிகவும் கனமாகவும் தோன்றிய என் புத்தகங்கள், என் இலக்கணம் மற்றும் புனிதர்களின் வரலாறு ஆகியவை இப்போது என்னால் கைவிட முடியாத பழைய நண்பர்களாகிவிட்டன. மேலும் ஹாமல் கூட அவர் நம்மை விட்டு போகிறார். நான் அவரை மீண்டும் ஒருபோதும் பார்க்க முடியாது என்ற எண்ணம், அவருடைய அளவுகோலையும் அவர் எவ்வளவு எரிச்சலூட்டும் குணம் கொண்டவர் என்பதையும் என்னை முற்றிலும் மறக்க செய்துவிட்டது. பாவம்! இந்த கடைசி பாடத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவன் தனது அழகான ஞாயிற்றுக்கிழமை ஆடைகளை அணிந்திருந்தான். இப்போது எனக்கு புரிந்தது. கிராமத்து முதியவர்கள் என் அறையின் பின்புறத்தில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் தங்கள் இன்னும் அதிகமாக பள்ளிக்கு செல்லவில்லை என்று வருந்தியதே அதற்கு காரணம். அது எங்கள் எஜமானின் 40 ஆண்டுகால உண்மையுள்ள சேவைக்காக நன்றி தெரிவிப்பதற்கும், இனி தங்களுக்கு சொந்தமில்லாத அந்த நாட்டிற்கு தங்கள் மரியாதையை காட்டுவதற்கும் அவர்களின் வழியாக இருந்தது. இதையெல்லாம் நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது என் பெயர் அழைக்கப்பட்டது. ஓதுவது என் முறை. வினையெச்சத்தின் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். அந்த பயங்கரமான விதியை ஒரு பிழை கூட இல்லாமல் மிக உறக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல முடிந்திருந்தால் நான் எதையெல்லாம் கொடுத்திருப்பேன். ஆனால் முதல் சில வார்த்தைகளிலே நான் குழம்பி போனேன். என் இதயம் படபடக்க மேசையை பிடித்துக்கொண்டு நிமிர்ந்து பார்க்க துணிவின்றி அங்கேயே நின்றேன். ஹோமெல் என்னிடம் சொல்வதை நான் கேட்டேன். நான் உன்னை திட்டமாட்டேன் சின்ன பிரான்ஸ். நீ ஏற்கனவே போதுமான அளவு வருத்தப்படுகிறாய். பார், நிலைமை எப்படி இருக்கிறது என்று. ஒவ்வொரு நாளும் நமக்குள் எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது. நான் நாளை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டோம். இப்போது நாம் எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று பார். அதுதான் அல்சேஸில் பெரும் சிக்கல். அவள் கற்றுக்கொள்வதை நாளைக்கு தள்ளி போடுகிறாள். இப்போது வெளியே இருக்கும் அந்த ஆட்களுக்கு உன்னிடம் என்ன இது? உங்கள் பிரெஞ்சுக்காரர்கள் போல் நடிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் சொந்த மொழியிலேயே பேசவோ எழுதவோ தெரியவில்லையே என்று கேட்க உரிமை இருக்கும். ஆனால் நீ ஒன்றும் மோசமானவன் அல்ல. பாவம் சின்ன பிரான்ஸ். நம் அனைவருக்கும் நன்மை நாமே நிந்தித்துக் கொள்ள நிறைய இருக்குது. உன் பெற்றோர் நீ படிப்பதில் போதுமான அக்கறை காட்டவில்லை. கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிப்பதற்காக உன்னை பண்ணையிலேயோ அல்லது ஆலையிலேயோ வேலைக்கு அனுப்புவதை அவர்கள் விரும்பினார்கள். நானோ, என் மீது குற்றம் உண்டு. நீ பாடம் கற்பதற்கு பதிலாக என் பூக்களுக்கு தண்ணீர் ஊற்ற நான் உன்னை அடிக்கடி அனுப்பவில்லையா? நான் மீன் பிடிக்க செல்ல விரும்பியபோது உனக்கு விடுமுறை கொடுக்கவில்லையா? பின்னர் ஒரு விஷயத்திலிருந்து மற்றொரு விஷயத்திற்கு சென்ற ஹாமெல் பிரெஞ்சு மொழி மிகவும் அழகானது என்று கூறி அதை பற்றி பேசத் தொடங்கினார். கடைசி பாடம், லாஸ்ட் லெசன். நான் அதுவரை
அவ்வளவு கவனமாக கேட்டதில்லை. மேலும் அவர் அதுவரை எல்லாவற்றையும் அவ்வளவு பொறுமையுடன் விளக்கியதில்லை. அந்த பரிதாபமான மனிதர் புறப்பட்டு செல்வதற்கு முன் தனக்கு தெரிந்த அனைத்தையும் எங்களுக்குக் கொடுத்து அவற்றை ஒரேயடியாக எங்கள் மனதில் திணிக்க விரும்பியது போலத் தோன்றியது. இலக்கண பாடத்திற்குப் பிறகு எங்களுக்கு எழுத்துப் பாடம் இருந்தது. அன்று ஹாமல் எங்களுக்கு புதிய பிரதிகளைக் கொண்டு வந்தார். அவை அழகான வட்டக் கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தன. உலகிலே மிகவும் தெளிவானதும் தர்க்க ரீதியுமான மொழியை நாம் நம்மிடையே பாதுகாக்க வேண்டும். அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஏனெனில் ஒரு மக்கள் அடிமைப்படுத்தும் பொழுது அவர்கள் தங்கள் மொழியை உறுதியாகப் பற்றிக் கொண்டு வரை அது தங்கள் சிறைச்சாலையில் திறவுகோலை அவர்கள் கையில் வைத்திருப்பதைப் போன்றது. பிறகு அவர் ஒரு இலக்கணப் புத்தகத்தைத் திறந்து எங்களுக்கு பாடத்தை வாசித்துக் காட்டினார். எனக்கு அது அவ்வளவு நன்றாகப் புரிந்தது என்பதைப் பார்த்து நானே வியந்து போனேன். அவர் சொன்னதெல்லாம் மிகவும் எளிதாகத் தோன்றியது. மேலும் நான் நினைக்கும்போது மேலும் நான் நினைக்கிறேன், படிக்கும்போது யோசியுங்கள், அன்று பள்ளிக்கு பிரான்ஸ் என்னென்ன தயாராக வந்திருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்பட்டது. அன்று பள்ளியில் வழக்கத்திற்கு மாறாக பிரான்ஸ் கவனித்தது என்ன? அறிவிப்புப் பலகையில் என்ன ஒட்டப்பட்டிருந்தது? பிரான்ஸ் அல்சாஸ். எங்கள் மேசைகளின் உச்சியில் கம்பியில் தொங்கவிடப்பட்டிருந்த அவை பள்ளி அறை முழுவதும் மிதக்கும் சிறு கொடிகளைப் போல காட்சியளித்தன. ஒவ்வொருவரும் எப்படி வேலையில் இருக்கின்றார்கள் என்பதையும் அந்த இடம் எவ்வளவு அமைதியாக இருந்தது என்பதையும் நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். தாளின் மீது பேனாக்கள் கீறும் சத்தம் மட்டுமே கேட்டது. ஒருமுறை சில வண்டுகள் உள்ளே பறந்து வந்தன. ஆனால் யாரும் அவற்றைக் கவனிக்கவில்லை. மிகச் சிறிய குழந்தைகள் கூட இல்லை. அவர்கள் அது பிரெஞ்சு மொழி என்பது போல தங்கள் மீது மீன் கொக்கியான வரைவதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். கூரையின் மீது புறாக்கள் மிகவும் மெல்லிய குரலில் கூவின. அப்போது நான் எனக்குள் நினைத்துக் கொண்டேன், புறாக்களையும் கூட ஜெர்மன் மொழியில் பாட வைப்பார்களா? நான் எழுதுவதிலிருந்து தலையை உயர்த்தும் போதெல்லாம் ஹேமல் தன் நாற்காலியில் அசைவின்றி அமர்ந்து அந்த சிறிய பள்ளி அறையில் எல்லாம் எப்படி தருகின்றன என்பதை தன் மனதில் பதிய வைக்க விரும்புவது போல் முதலில் ஒன்றையும் பின்னர் மற்றொன்றையும் உற்றுப் பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டேன். ஆச்சரியமாக இருந்தது. 40 ஆண்டுகளுக்கு முன்னாக அவர் அதே இடத்தில்தான் இருந்தார். ஜன்னலுக்கு வெளியே அவரது தோட்டமும் அவருக்கு முன்னால் அவரது வகுப்பறையும் இருந்தன. பிறகு அவர் கரும்பலகையில் பக்கம் திரும்பி ஒரு துன்னக்கட்டியை எடுத்து தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி தன்னால் முடிந்தவரை பெரிதாக எழுதினான். பிரான்ஸ் வாழ்க! பிறகு அவன் நின்று தன் தலையை சுவரில் சாய்த்து ஒரு வார்த்தையும் பேசாமல் தன் கையால் எங்களுக்கு ஒரு சைகை காட்டினான். பள்ளி முடிந்துவிட்டது, நீங்கள் செல்லலாம். படிக்கும்போது யோசியுங்கள். பெர்லினிலிருந்து வந்த உத்தரவு அன்று பள்ளியில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தியது? ஹேமல் மற்றும் பள்ளி குறித்த பிரான்சின் உணர்வுகள் எவ்வாறு மாறின? பிளமிங்கோ உரையை புரிந்து கொள்வது. இந்த கதையில் வரும் மக்கள் தங்கள் மொழி தங்களுக்கு எவ்வளவு விலை மதிப்பற்றது என்பதை திடீரென உணர்கிறார்கள். இதை உங்களுக்கு உணர்த்துவது எது? இது ஏன் நிகழ்கிறது? பிரான்ஸ் புறாக்களையும் கூட ஜெர்மன் மொழியில் பாட வைப்பார்களா என்று நினைக்கிறான். இதற்கு என்ன அர்த்தம் இருக்கக்கூடும்? ஒன்றுக்கு மேற்பட்ட பதில்கள் இருக்கலாம். முறையை பற்றி பேசுகிறது. ஒரு மக்கள் அடிமைப்படுத்தும் போது அவர்கள் தங்கள் மொழியை உறுதியாக பற்றிக் கொண்டிருக்கும் வரை அது தங்கள் சிறையில் திறவுகோலை அவர்களே வைத்திருப்பது போலாகும். வரலாற்றில் வெற்றி கொள்ளப்பட்ட மக்களிடமிருந்து அவர்களின் மொழி பறிக்கப்பட்டதற்காகவோ அல்லது அவர்கள் மீது மொழி திணிக்கப்பட்டதற்காகவோ உதாரணங்கள் உண்டா? ஒரு மாநிலத்தில் உள்ள மொழி சிறுபான்மையினருக்கு என்ன நேருகிறது? அவர்கள் தங்கள் மொழியை எவ்வாறு உயிர்ப்புடன் வைத்திருக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? உதாரணமாக, பெங்களூரில் உள்ள பஞ்சாபியர்கள், மும்பையில் உள்ள தமிழர்கள், டெல்லியில் உள்ள கன்னடர்கள், கொல்கத்தாவில் குஜராத்திகள். ஒருவர் தன் மொழி மீது அளவுக்கு அதிகமான பெருமிதம் கொள்வது சாத்தியமா? மொழிசார் பேரினவாதம் என்பது பொருள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? வார்த்தைகளால் வேலை செய்தல். ஆங்கிலம் என்பது பல பிறமொழிகளின் சொற்களைக் கொண்ட ஒரு மொழியாகும். இந்த உள்ளடக்கும் தன்மையே அது தற்போது உலக மொழியாக இருப்பதற்கான காரணங்களில் ஒன்றாகும். உதாரணமாக, சிரிய, பிரெஞ்சு, மழலையர் பள்ளி, ஜெர்மன் கிண்டர்கார்டன், மூலதனம், லத்தீன், ஜனநாயகம், கிரேக்கம், பஜார் இல்லை. கடைசி பாடம் பின்வரும் சொற்களின் தோற்றத்தை கண்டறியவும். அதிபர், பர்பக்யூ, பூஜ்ஜியம், பனிசறுக்கு,
துலிப், வராண்டா, சின்னம், ரோபோ, மலையேற்றம், பண்டிட் குட். இந்த வாக்கியங்கள் அடிக்கோடிட்ட செட்களை கவனித்து அவற்றின் பொருளை சிறப்பாக விளக்கும் விருப்பத்தை தேர்வு செய்வோம். இந்த வார்த்தைகள் எனக்கு என்ன ஒரு இடிமுழக்கமாக இருந்தன. என் வார்த்தைகள் இருந்தன சத்தமாகவும் தெளிவாகவும் திடுக்கிட வைக்கும் மற்றும் எதிர்பாராத இனிமையான மற்றும் வரவேற்கத்தக்க. ஒரு மக்கள் அடிமைப்படுத்தும் போது அவர்கள் தங்கள் மொழியை உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் வரை அது தங்கள் சிறையின் திறவுகோலை அவர்கள் கையில் வைத்திருப்பதை போன்றது. அவர்கள் இருக்கும் வரை சிறையின் திறவுகோல் அவர்களிடமே இருப்பது போல இருக்கிறது. தங்கள் மொழியை இழக்கக்கூடாது. தங்கள் மொழியின் மீது பற்று கொண்டிருக்கிறார்கள். வெற்றியாளரின் மொழி விரைவாக கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாறு வேகமாக போகாதே. நீ பள்ளிக்கு சரியான நேரத்துக்கு சென்று விடுவாய். நீங்கள் உங்கள் பள்ளிக்கு வருவீர்கள் மிகவும் தாமதமாக வெகு விரைவில் போதுமான முன்கூட்டியே. அவர் இவ்வளவு உயரமாக இருப்பதை நான் பார்த்ததே இல்லை. ஹேமல் உடல் ரீதியாக உயரமாக வளர்ந்திருந்தது. மிகவும் நம்பிக்கையுடன் தோன்றியது. நாட்காலியின் மீது நின்றார். கவனிக்க படிவம். இந்த வாக்கியத்தை படியுங்கள். ஹேமல் வினைச்சொற்கள் குறித்து எங்களிடம் கேள்வி கேட்பதாக கூறினார். மேற்கண்ட வாக்கியங்கள் முதல் பகுதியில் உள்ள ஹேட் செட் என்ற வினைச்சொல் வடிவம் முந்தைய கடந்த காலத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. முழு கதையும் கடந்த காலத்தில் விவரிக்கப்படுகிறது. ஹேமலின் கூற்று முன்னரே நிகழ்ந்துள்ளது. பிளாமிங்கோ இந்த கதையில் நடந்து நிகழ்வதை விட இந்த வினைச்சொல் வடிவம் இறந்தகால முற்று வினை பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்று அழைக்கப்படுகிறது. கதையிலிருந்து இந்த வினைச்சொல் வடிவத்தை 5 வாக்கியங்களை தேர்ந்தெடுத்து இந்த வடிவம் ஏன் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறுங்கள். உங்கள் பள்ளி அறிவிப்பு பலகையில் ஒட்டுவதற்காகவும் அறிவிப்பை எழுதுங்கள். உங்கள் அறிவிப்பு வரவிருக்கும் ஒரு நிகழ்வை பற்றிய அறிவிப்போ நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு தேவையாகவோ அல்லது பின்பற்ற வேண்டிய ஒரு விதியாக இருக்கலாம். பள்ளியில் 3 மொழிகளை கற்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஆதரவாகவோ எதிராகவோ வாதிட்டு சுமார் 100 வார்த்தைகள் ஒரு பத்தியை எழுதவும். நீங்கள் முன்பு விரும்பிய அல்லது விரும்பாத ஒருவர் அல்லது ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் கருத்தை எப்போதாவது மாற்றிக்கொண்டதுண்டா? உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள உங்களது தூண்டியது எது என்பதை விவரியுங்கள். செய்ய வேண்டியவை பின்வருவனவற்றை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இணையதளத்திற்கு செல்லலாம். மக்களிடம் பேட்டி காணலாம். குறிப்பு நூல்களை பார்க்கலாம் அல்லது நூலகத்திற்கு செல்லலாம். மொழியில் மனித உரிமைகள். இந்தியாவில் மொழி சிறுபான்மையினருக்கான அரசியலமைப்பு உத்தரவாதங்கள். கீழே ஒரு கணக்கெடுப்பு படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் வகுப்பு தோழர்களில் குறைந்தது 5 பேரிடம் பேசி நீங்கள் பெறும் தகவல்களை படிவத்தில் நிரப்பவும். என் உங்களுக்கு தெரிந்த மொழிகள். வீட்டு மொழி, அக்கம்பக்கத்து மொழி, நகர மொழி, பள்ளி மொழி, அழகு பற்றி தீம். ஒரு பிரதேசத்தை வென்றவர்கள் அந்நாட்டு மக்களின் சொந்த மொழியை கற்கும் அல்லது பேசும் உரிமையை பறிப்பதன் மூலம் அவர்களுக்கு ஏற்படுத்தும் வேதனை. கடைசி பாடம் துணை தீம். கற்றல் மற்றும் கற்பித்தல் குறித்து மாணவர்கள் ஆசிரியர் மனப்பான்மைகள். வாசிப்பு புரிதல். பாடப்பிரிவின் ஒவ்வொரு பகுதியிலும் முடிவிலும் உள்ள புரிதல் சரிபார்ப்பு மாணவர்கள் அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முன் உண்மைகளை புரிந்து கொண்டார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள உதவுகிறது. பாடப்பிரிவின் ஒரு பகுதி 40 நிமிடங்கள் கொண்ட ஒரு அமர்வுக்கு போதுமானதாக இருக்கும். மாணவர்கள் ஒவ்வொரு பகுதியும் மௌனமாக படித்து ஜோடிகளாக பதில்களை கலந்துரையாடலாம். பாடப்பிரிவின் இறுதியில் உள்ள கேள்விகள் ஊகித்தறியக்கூடிய ஒரு உள்ளூர் நிகழ்வில் கவனம் செலுத்துவது எழுத்தாளரின் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளலாம். உலகளவிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சினை குறித்து கருத்து தெரிவிக்கும். இவை மாணவர்களுக்கு உதவுகின்றன. மாணவர்களுக்கு விளக்கம் தேவைப்படும் பகுதிகள் குறித்து ஒரு தொடர் கலந்துரையாடல் நடத்தப்படலாம். உரையை பற்றி பேசுதல். சிறு குழுக்களாகவோ அல்லது ஜோடிகளாகவோ விவாதிக்கப்பட வேண்டிய தலைப்புகள் இது. மாணவர்கள் தங்கள் வாழும் சமூகத்தின் யதார்த்தங்களோடு தொடர்பு கொண்ட பிரச்சனைகளை பற்றி சிந்திக்க உதவும். பல்வேறு விஷயங்களில் ஆங்கில மொழியில் பேசும் திறனை வளர்க்க பயன்படுகிறது. சரளத்தன்மை மேம்பாடு.
சொற்களுடன் பணிபுரிதல். மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பிற மொழிகளிலிருந்து கடன் வாங்கப்பட்ட சொற்களின் மூலம் ஆங்கில மொழி வளமடைதல். மரபுத்தொடர்பு மற்றும் மொழியின் உருவக பயன்பாடு. அறிவிப்பு படிவம். மாணவர்கள் கால வடிவத்தை கவனிக்கவும், அதன் பயன்பாட்டின் சூழலை புரிந்து கொள்ளவும். எழுதுதல். செயல்பாட்டு வகையிலான படைப்புகளின் பயிற்சி செய்யுங்கள். எடுத்துக்காட்டாக, செய்தி மடல், பள்ளி வாழ்க்கை தொடர்பான ஒரு தலைப்பில் எழுதப்பட்ட விவாத கட்டுரை. அகநிலை அனுபவத்தை விவரித்தல் மற்றும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பற்றி விவாதத்தில் செய்ய வேண்டியவை. குடிமக்களின் மொழி உரிமைகள் மற்றும் மொழி சிறுபான்மையின பிரச்சினைகளை மாணவர்கள் புரிந்து கொள்ள உதவும் விரிவாக்க செயல்பாடு. சமூக மற்றும் அரசியல் விழிப்புணர்வு.